शांति। अव्यक्त समिज्ञை 3 जूலை 2024। कल्याणकारी भावना व वृत्ति रखकर कोई भी आत्मा की पालना करो तो कैसी भी अपकारी आत्मा को अपनी पालना से उपकारी बना सकते हो। பாபா சொல்றார், கல்யாணக்கார பாவனையுடன், நன்மை செய்கின்ற பாவனையோடு மற்றும் கல்யாணக்காரி விருத்தியோடு எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நீங்கள் பாலனை செய்தீர்கள் என்றால் எப்பேற்பட்ட அபகாரி ஆத்மாவும் கூட தங்கள் பாலனையின் மூலம் உபகாரிகளாக ஆகிவிட முடியும். அல்லது நாம் நம்முடைய உயர்ந்த பாலனை மூலம் அவர்களை உபகாரிகளாக ஆக்கிவிட முடியும். कैसी भी पतित आत्मा पतित पावन की वृत्ति से पावन हो सकती है. எத்தகைய பதித்தமான ஆத்மாவாக இருந்தாலும் பதீத்த பாவனருடைய, அதாவது தூய்மை ஆக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வின் மூலமாக அவர்களும் தூய்மை ஆகிவிட முடியும். जैसे माँ बच्चे की कमजोरियां व कमियों को नहीं देखती है, उनको ठीक करने का ही रहता है. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகளுடைய பலவீனங்களையோ குறைகளையோ பார்ப்பதில்லை, அவற்றை சரி செய்வதிலேதான் ஈடுபடுகின்றாள். அவற்றை சரியாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறாள். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட இந்த குறை இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு அம்மாக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையை பார்க்கும்போது தாய் அந்த பலவீன கண்ணோட்டத்தோடையே பார்க்கறது கிடையாது. எப்பவுமே அதை சரி ஆக்கிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. तो ये पालना करने का कर्तव्य इस रूप में स्थित रहने से यथार्थ चल सकता है. இந்த பாலனை செய்யக்கூடிய கடமையானது தாய் என்ற ரூபத்திலே நாம இருந்து கொண்டு தாய் தன் குழந்தைகளை பராமரிப்பதைப் போல அவர்களுடைய கெட்ட விஷயங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் இருப்பதைப் போல அந்த நிலையிலே நாம் இருந்தோம் என்றால் சரியான முறையிலே நாம் அவர்களுக்கு பாலனையை தர முடியும். அதனால பாபா இன்னைக்கு சொல்றது என்னன்னா, எல்லாருக்காகவும் கல்யாணக்காரி பாவனையையும் உள்ளுணர்வையும், அதாவது நல்லதே நினைக்கின்ற பாவனை மற்றும் உள்ளுணர்வை நாம வளர்த்து கொண்டு அனைவருக்காகவும் நல்லதை யோசிக்க வேண்டும் மற்றும் செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.